நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள்புரத்தை சேர்ந்தவர் ஜி.பி. முத்து. இவர் முன்னொரு காலத்தில் டிக்டாக் சமூக வலைதளத்தில் காமெடி வீடியோக்களை பதிவிட்டு அதன் மூலம் பிரபலமானவர். பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற இவர் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் சிலர் தாக்கியுள்ளதாக இரத்த காயங்களோடு ஜி.பி. முத்து சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜி.பி. முத்து அவரது வீட்டின் அருகே உள்ள கோவில் இடம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு வீடியோ வெளியிட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இதற்கிடையில் இந்த பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஜி.பி. முத்துவிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததாகவும் அதில் அப்பகுதியை சேர்ந்த சிலர் ஆத்திரத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பரமசிவம் மற்றும் அவரது குடும்பத்தார் ஜி.பி. முத்துவிற்கு சொந்தமான இடத்தில் முட்களை வெட்டி போட்டதாகவும் சுவரை இடிக்க முயன்றதாகவும் அதனால் இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கோயில் பிரச்சனையில எனக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பாகி எனக்கு சாதகமா தீர்ப்பு அந்த இதை இது பண்ணுங்கன்ட்டு செய்யக்கூடாது, அவர் பாதைக்கு இது பண்ணக்கூடாதுன்னு ஆயிட்டு. அது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரே குழப்படி, அன்னையில இருந்து எனக்கு ஒரே குழப்படி, ஒரே பிரச்சனை. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா கல்ல கொண்டு போறோம், அதை கொண்டு போறோம் அப்படின்னு நான் கொலை செய்யப்பட்ட காவல்துறையிட்ட சொன்னேன். இப்படி தீர்ப்பு வந்திருக்கு, இது பண்றாங்கன்னு சொன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. எடுத்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்று செய்யக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு அவங்க தடுத்துட்டு போயிட்டாங்க. பஞ்சாயத்துல தடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு மறுபடியும் என்னுடைய இடம் லாஸ்ட், அந்த வீடியோ எங்க இருக்கோம்ல லாஸ்ட் ஒரு இடம் கிடக்கு. அந்த இன்னொரு தெருவு இருக்கு, அங்க முஸ்லீம் தெருவு இருக்கு. அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் பிளாட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பாதை கிடையாது. இல்ல பாதை இருக்குன்னு சொல்லி என்னுடைய சொந்த இடத்துல முள்ளை வெட்டி செவரை உடைக்க வந்தாங்க. அப்ப நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் நேற்று தடுத்தாச்சு. கொலை செய்யப்பட்ட காவல்துறையில வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்ன போன் பண்ணிட்டேன் அவங்களுக்கு நான். அப்ப அவங்க உடனே சொன்னாங்க இது செய்யக்கூடாது, அது அவரு இடம், நீங்க செய்யாதீங்க, நான் போட்டோ எடுத்துட்டு போறேன்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜி.பி. முத்துவை பரமசிவமும் அவரது குடும்பத்தாரும் தாக்கியதை ஜி.பி. முத்துவின் குடும்பத்தார் மொபைல் போனில் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். கம்பியால் தாக்கியதில் ஜி.பி. முத்துவின் முகத்தில் இரத்த காயம் ஏற்பட்டது. மேலும் ஜி.பி. முத்துவின் குடும்பத்தை சேர்ந்த சிறுமிகளையும் பரமசிவத்தின் குடும்பத்தினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. காலையில நான் சாதாரணமா எந்திரிச்சிட்டு டீ குடிக்கிறது, நான் இந்த செடிக்கு தண்ணி பாய்ப்பேன். அங்க செடி தண்ணி பாய்ச்சிட்டு நான் இருக்கேன். என் தம்பி அம்மா ஃபோன் பண்றா, இப்படி வாங்க பெரியப்பா எல்லாரும் போட்டு அடிக்காங்க, அம்மா போட்டு அடிக்காங்க, என்ன அடிக்காங்கன்னா என்ன விஷயம், எப்படி உள்ள வெட்டிட்டு எல்லாம் வெட்டி சோறு உடைக்காங்கன்னா. அப்போ நான் உடனே என்னல அப்படிதான் வெட்டுவோன்னு சொல்லி அசிங்கமான வார்த்தையில இந்த பிள்ளைய செவுட்டில் அடிக்கான். அடிச்சு 5-6 பேர் 7 பேர் சேர்ந்துக்கிட்டு நீ கோயில ஸ்டே எடுத்திருக்க, கோயில நான் சட்டப்படி நான் போயிருக்கேன், என் இடம் என் சொத்துக்கு நான் போயிருக்கேன், நீங்க ஊர் சொத்தெல்லாம் அவள்கிட்ட ஆக்கிரமிச்சு பெறாம நானும் இதை நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த இதை அவ்வளவு இது எடுங்கன்ட்டாங்க. எல்லா இதுலையுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்மெண்டோடைய இதை ப்ராப்பர்ட்டி யாரு கட்டினான்னு சேர்ந்தா அவற்றையும் தரமட்டமா உயிர் பண்ணுங்கன்ட்டாங்க. அந்த ஆர்டர் நான் வாங்கியிருக்கேன். ஆக்கிரமிச்சு அவங்க எல்லாம் வீடை கட்டி வாங்கி வச்சுட்டு லாஸ்ட்ல என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வாங்கிட்டு தான் என்ன பண்ண. நானே ஏற்கனவே இந்த பிரச்சனை தெரியும். அதுக்கு அருவாதிக்கு வெட்டி கம்பியத்துக்கு அடிச்சு அறுபது வச்சு அந்த மோனம் இந்த மோனம் கட்டுனுங்க. 60 வெட்ட நான் கையை தடுத்ததுக்கு 2 கையிலையும் தடுத்ததுக்கு என் தம்பி மோளம் அடிச்சு என் பிள்ளையில அடிச்சு அசிங்கமான வார்த்தைகள். இந்த மோதலில் காயமடைந்த இரு தரப்பினரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது பெண் காவலர் இருக்கும் போதே பரமசிவத்தின் மருமகன் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாக ஜி.பி. முத்து வீடியோவில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பேசிய ஜி.பி. முத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஜி.பி. முத்து அளித்த புகாரின் பேரில் குலசேகரன்பட்டினம் போலீசார் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதேபோல எதிர் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் ஜி.பி. முத்து மற்றும் அவரது குடும்பத்தினர் 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.
பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்த். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 737337555163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.